இங்க மீனா தான் விஷயத்த அந்த ஸ்ருதிகிட்ட சொல்ல. ஸ்ருதி மூலமா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு விஷயம் தெரிஞ்சு, இப்போ கடைசியில விஜயா ரோஹிணிய கூப்பிட்டு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. விஜயா கூப்பிட்டு இங்க ரோஹிணிய நிக்க வச்சு எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்குறாங்க. "உன்னுடைய வாழ்க்கையே மொத்தத்துக்கு ரொம்ப மர்மமா தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்க அப்பாவ எங்க கண்ணுல கூட காட்டல. ஒரு தடவ கூட வீடியோ கால் கூட பண்ண மாட்றாங்கன்னு" சொல்லி இங்க ரோஹிணி கிட்ட கேள்வி மேல கேள்வி விஜயா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "ஏன் இப்படி இருக்க? என்னதான் நடந்துச்சு உன் வாழ்க்கையில? இப்போ ஏற்கனவே நீ கருத்தரிச்சன்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது எப்படி தெரிஞ்சதுன்றத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். முதல்ல நீ இதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லுன்னு கேக்குறாங்க. அது மனோஜுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரோஹிணி இங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே நினைச்சு ரொம்ப பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. தன்னையும் மீறி அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. முதல் தடவையா நீ எப்போ கருத்தரிச்ச அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. எங்க ஒரு விஜயாவும் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, அது ஆண்டின்னு எங்க ரோஹிணியும் சொல்ல வராங்க விஷயத்த. இங்க மீனா தான் பார்த்துட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும்? இவங்க உண்மையிலே முதல் பிரசவம் நடந்துச்சுன்னு தானே சொன்னாங்க. இப்ப அத்தை கேட்கும்போது இவங்க உண்மையை சொல்ல வராங்களே, அப்படி என்ன உண்மைதான் இவங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியலையேன்னு ரொம்ப அதிர்ச்சியில பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு உடனே இங்க ரோஹிணி சொல்றாங்க, அது ஆண்டி, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஆனால் அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி அழிக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த எங்ககிட்ட ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இந்த விஷயம் இப்போ உன் மாமா மூலமாக எனக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு எப்படிங்க அந்த விஷயம் தெரியும்னு சொல்ல. எப்படி தெரிஞ்சதுன்னு உனக்கு முக்கியம் இல்லை. முதல்ல இந்த விஷயத்த எதுக்காக வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேருந்து மறைச்சமா? எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்கிள், நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்து நல்லபடியா இந்த வீட்டுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு ஆசை எல்லா அம்மாவுக்குமே இருக்கும். முதல் தடவையா கருத்தரிக்கும் போது அதே ஆசை தானே எனக்கும் இருந்திருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த வீட்டுல சொல்லலாம்னு ஆசையோட இருந்தப்போ என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லை, அதை அபார்ஷன் பண்ணியாகணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் அங்கிள் நான் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளானேன். இப்போ கூட இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் உங்களுடைய எல்லாருடைய மனசும் கஷ்டப்படுன்றதுக்காக தான். எந்த கஷ்டமா இருந்தாலும் அது என்னோட போகட்டும்னு நான் நினைச்சேன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே விஜயாவுக்கு கோவம் தான் வருது. என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு ரோஹிணின்னு சொல்ல. என்கிட்ட கூட சொல்லலையே. அதுக்காக தான் அன்னைக்கு அங்க போட்டியில கேள்வி கேட்கும்போது கூட நீ தயங்கி இருந்தியா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லைன்னு சொல்லும்போது உன் முகம் மாறினதே அதுக்கு இதுதான் காரணமான்னு சொல்ல. ஆமா மனோஜ், என்னை என்ன பண்ண சொல்ற? உனக்கு இப்போதைக்கு குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த. நான் பெரிய அளவுல பிஸ்னஸ்ல அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு வேற சொன்னேன். அதனாலேயே என்னமோ நமக்கு கிடைச்ச அந்த குழந்தை பாதியிலே போயிடுச்சுன்னு சொல்லி இங்க ஓவரா சீன் போட்டு நடிக்கிறாங்க. ரொம்ப அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்த வச்சியா, சரி நீ முதல்ல அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி இங்க ரோஹிணியை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதி சொல்ல, உங்களுக்கு எப்படி ஸ்ருதி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. மீனா தான் சொன்னாங்க அப்படின்னு எங்க ஸ்ருதி உடனே சொல்லிடுறாங்க. மீனா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு எங்க விஜயா கேட்க, அது அத்தை, சீதா அதே ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்றா, அவ மூலமா தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எங்க ரோஹிணிக்கு செம கோவம் வருது மீனா மேல. ஆனா இப்போ இந்த கோவத்தை காட்ட முடியாதுன்னு நினைச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீனாவுக்கு வேற வேலையே இல்லை. இப்போ ஓரளவு நம்மளை நெருங்கி வந்துட்டான். ஆனாலும் நம்ம இந்த ஒரு தடவை இவகிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளால இவகிட்டேருந்து தப்பிக்க முடியும்னு தெரியலையேன்னு நினைச்சு ரொம்ப பயத்துல உறைஞ்சு போய் அழுகிற மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல மனோஜும் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ மட்டுமே எப்படி ரோஹிணி தாங்கிக்கணும்னு நினைச்ச? என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன இருந்தாலும் ஒரு குழந்தைன்னு நமக்கு வந்துட்டுனா அதனால நான் சந்தோஷத்தான் படுவேன். அந்த குழந்தை வேண்டான்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல விஜயாவும், நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பா உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், இங்க ரோஹிணி இப்படி செஞ்சது ஒரு பக்கம் அவருக்கு பிடிக்கலனாலும் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு அந்த பொண்ணு எடுத்துச்சுன்னு இங்க அண்ணாமலையும் உட்கார்ந்துருக்காங்க. என்ன மீனா, என்னதான் நடக்குது இங்க? இங்க ஏற்கனவே முதல் பிரசவம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ரவி சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும் பொழுது ரவி பக்கத்துல கேக்குறாங்க, என்ன நீ சீதா சொன்னது எல்லாமே உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் இருக்கும்போது தான் சீதா அந்த அக்கா கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்தா. அந்த அக்கா சொன்னது முதல் பிரசவம் முடிஞ்சு ரெண்டாவது பிரெக்னன்சிக்காக அவங்க டெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ முதல் பிரசவம் முடிஞ்சிட்டுனா அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது இங்க உடனே முத்துவுக்கும் சந்தேகம் வருது.
வருது. முத்து, மீனா, அப்புறம் ஸ்ருதி, ரவின்னு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாரு என்னன்னு எங்க முத்துவுக்கு தெரியல. அதே நேரம் உள்ள வரவங்க இங்க முத்துவ பார்க்கறதுக்காக வராங்க. முத்துவ பார்க்கறதுக்காக உள்ள வந்ததுமே, "ஆமா, இதுல முத்து நீங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு முத்து சொல்றாங்க. "ஆமா, உங்களுடைய வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு தான் உங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு எனக்கும் தோணுச்சு" அப்படின்னு எங்க முத்துவ பார்த்து சொல்றாங்க. இதை கேட்டதும் எங்க முத்துவுக்கு, "நீங்க யாரும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க ஒரு பொண்ணை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது போகும் வழியிலேயே உங்க கார்லயே பிரசவம் ஆயிடுச்சுல, அந்த பொண்ணோட மாமியார் தானா?" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "அப்படியாம்மா, நீங்க இப்போ குழந்தையும் அம்மாவும் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி எங்க முத்து கேட்க, "எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வராங்க. தட்டுல வந்து இங்க பழங்கனி, பூவும் எல்லாமே கொண்டு வந்து எங்க முத்து கையில கொடுக்க, "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா, என்ன இருந்தாலும் என் குடும்பத்தோட வாரிசையும் என் மருமகளையும் நீ எனக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் வந்து ஏதாவது மரியாதை செய்யணும்னு நினைச்சேன். அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்த பழந்தண்ணி தட்டு இது எல்லாத்தையுமே அவங்க கையில கொடுக்க, முத்து வாங்கி இதை மீனா கையில கொடுக்குறாங்க. "வாங்கம்மா, வந்து உட்காருங்கன்னு" எங்க அண்ணாமலை சொல்ல அந்த அம்மாவும் வந்து உட்கார்றாங்க. வந்தவங்க, "எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்களா? ஒரே குடும்பமா இருக்கீங்களான்னு?" சொல்ல, "ஆமாம்மா, எனக்கு 3 பசங்க. 3 பசங்களும் ஒரே வீட்ல, இந்த மருமகள்கள் கூட ஒரே வீட்ல சந்தோஷமா தான் இருக்கும்னு" சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்க கூடாதான்னு தோணுது. என்னுடைய அவசரத்தால தான் இப்போ என் குடும்பமே இப்போ சிதைஞ்சு போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு முத்துவால என் குடும்பம் திரும்ப ஒன்று சேர்ந்திருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க முத்துவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. "என்னாச்சுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என் மகன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நானும் ஏற்றுக்கல, அந்த பொண்ணு வீட்லையும் ஏற்றுக்கல. 2 பேரும் தனிமையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவ புருஷன் வேற இப்ப வீட்ல இல்ல, வெளியில போன சமயத்துல தான் பிரசவ வலி வந்திருக்கு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க போய் நின்னாலும் போற வழியிலேயே இங்க பிரசவம் ஆயிடுமோன்னு நீங்க அறிஞ்சதுனால தான் இப்போ அவங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. என்ன சார் பண்றது? நிறைய படிச்சு நல்ல வேலையில இருந்துட்டு இருக்கேன். ஆனாலும் எங்க பையனோட மனசை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேனே. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு என் மருமகளுக்கோ பேர குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தனா கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலே நான் இறந்திருப்பேன். ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீங்க எனக்கு பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. நான் வாழ்க்கையில அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்தவங்க சொல்ல, இதை கேட்ட முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பனாலும் உங்க பையனையும் மருமகளையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமே அவங்களுக்கு துணையா இருங்கம்மா. அவங்க உங்களுக்கு துணையாவும் நீங்க அவங்களுக்கு துணையாவும் இருங்க. வாழ்க்கையில இதை விட வேற என்னம்மா சந்தோஷம் கிடைச்சிட போகுது? பிறந்திருக்க பேத்திய நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பேத்தி பிறந்திருக்கா, அதை நினைக்கும் போது என் மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க விஜயாவுக்கு முகமெல்லாம் எரிபொருன்னு இருக்கு. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு வந்தவங்களும் கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்துல எங்க முத்துவை பார்க்குறாங்க. முத்துட்ட சொல்றாங்க, "கடைசி வரைக்கும் இந்த உதவியை வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் பையன்கிட்டையும் பேசிட்டேன். என் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்ததும் உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டேன் தாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, கண்டிப்பா நான் வரேன்" அப்படின்னு சொல்ல, "குழந்தைய பார்க்கறதுக்காகவது வந்துட்டு போப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய என் கையில ஏந்தும் போது எனக்கு இறந்த சந்தோஷத்தை அளவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் உங்க வீட்ல குழந்தைங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. "இன்னும் இல்லை, ஆனால் சீக்கிரத்தில் பிறந்துடும்" அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, "ரொம்ப சந்தோஷப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முத்துவை பார்த்துட்டு கிளம்புற நேரத்தில் அங்கேருந்து உள்ளேருந்து ரோஹிணி வெளியில் வராங்க. ரோஹிணியை பார்த்த உடனே இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் ரோஹிணியை பார்த்துட்டே இருக்க, ரோஹிணி இந்த டாக்டரை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே ரோஹிணி எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் போனாங்களோ அந்த டாக்டர் தான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய மருமகளை தான் இப்போ முத்துவும் காப்பாத்திருக்காங்க. ஏதோ பிரச்சனையில பிரிஞ்சு இருந்தவங்க இப்போ இங்க முத்துவால அந்த குழந்தை பிறந்ததுனால இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதுக்காக நன்றி சொல்லிட்டு போகலான்னு அந்த டாக்டருக்கு இந்த ரோஹிணியை பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது இந்த வீட்டோட மூத்த மருமகமா அப்படின்னு எங்க அண்ணாமலை சொல்ல, "உன் பேர் ரோஹிணி தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போதான் நம்ம ஒரு விஷயத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி அவங்க மனசை மாற்றி என் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ப வச்சோம். கடைசியில் இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்ற மாதிரி எதுவுமே புரியாத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க, "இந்த வீட்டில் இன்னும் குழந்தைங்க இல்லைன்னு சொன்னீங்க. ஓ, உங்களுக்கு இல்லையா? அப்போது ரோஹிணியோட குழந்தை எங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு குழந்தைய எப்படியும் ஒரு 7, 8, 9 வயசு இருக்குமா?
குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கானாமா? நீ இப்போ செகண்ட் பிரெக்னன்சிக்கு தானே வந்துட்டு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன்னு சொன்ன உடனேயே, இங்க விஜயா கேட்குறாங்க, "நீங்க டாக்டரா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட மீனா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் அதிர்ச்சியில நிக்க, "நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. 7, 8 வயசுல ஒரு குழந்தை இருக்கா?" அப்படின்ற மாதிரி இங்க விஜயா வந்து கேட்க, "ஆமாம்மா, இவங்க என்கிட்ட தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. செகண்ட் பிரெக்னன்சி, இன்னும் பிரெக்னென்ட் ஆகல. அதனால தான் உடம்புல எதுவும் குறை இருக்குமோன்ற மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. டெஸ்ட் எடுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்களுக்கு மைண்ட்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அத மட்டும் கம்மி பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை நார்மலாவே பிறக்கும்னு நானும் சொல்லி தான் அனுப்பியிருந்தேன். இப்போ உங்களுடைய ஒர்க் டென்ஷன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயா இருங்க மேடம். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா செகண்ட் பிரெக்னன்சிக்கு குழந்தை சீக்கிரமா கன்சீவ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாம எங்க விஜயா பார்த்து சொல்றாங்க, உங்க வீட்ல எல்லாருமே நல்ல விதமா தான் நடந்துக்கிறீங்க. மொத்தத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்கள பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னதுதான். சுத்தி போடுங்க. ஏன்னா என்னோட கண்ணே பற்றும் போல பேர பிள்ளைங்க, பேத்திங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருமக மூலமா இப்ப பேர பிள்ளையும் வந்துடுச்சு. அடுத்தடுத்த குழந்தைங்களும் உங்களுக்கு பேர பிள்ளைகளோ பேத்திகளோ வீட்டுக்கு வரதான் போகுது. இந்த வயசான காலத்துல அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதே ஒரு தனி சுகம்தானே. இனிமே நானும் அதை தான் அனுபவிக்க போறேன். என் பேத்தி கூட சேர்ந்து சந்தோஷமா என் வாழ்நாளை கழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வெளியில போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு இங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியோட ரோஹிணியை பார்க்க, ரோஹிணி வந்து இப்ப எதுவுமே சொல்ல முடியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பதான் வந்துட்டு ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்தி இவங்களை நம்ப வச்சோம். இப்போ அடுத்ததான் முத்து பண்ணின ஒரு நல்ல விஷயத்தால வீட்டுக்கு வந்த டாக்டர் வந்து இப்போ இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இங்க உடனே விஜயா ரோஹிணி பக்கத்துல போய் கேக்குறாங்க, என்ன ரோஹிணி, என்ன இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? அப்போ உனக்கு உண்மையிலேயே குழந்தை இருக்கா? இங்க விஜயா பார்த்து கேக்குறாங்க ரோஹிணி கிட்ட. இப்போ இங்க வீட்டுக்கு வந்த டாக்டர் கண்டிப்பா போய் சொல்லியிருக்க மாட்டாங்க. உன்னை பார்த்ததுமே உண்மையை சொல்றாங்கன்னா நீ அவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் போயிருக்கன்ற விஷயமும் நல்லாவே தெரியுது. அப்படி நீ செகண்ட் பிரெக்னன்சிக்காக தான் டெஸ்ட்டுக்கு போனியா? உண்மையிலேயே அவங்க சொல்ற மாதிரி 8, 9 வயசுல உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? இப்போ அந்த குழந்தை எங்க ரோகிணி? நீ எப்படி பிரெக்னென்ட் ஆன? எப்படி இந்த விஷயம் நடந்தது? ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கேன்னு சொல்லி இங்க விஜயாவுக்கு எதுவுமே புரியாத மாதிரி வர எங்க மனோஜ் பக்கத்துல வராங்க. அப்போ நீயும் என்னை ஏமாத்திட்டியா ரோகிணி? எல்லாரும் என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க. முதல்ல நான் லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடுனா. நீ ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அம்மாவாகிட்டு வந்து என் முன்னாடி நின்றுட்டு இருக்க. இப்படி என்னை ஏமாத்தி தான் வாழணுமா அப்படின்ற மாதிரி இங்க மனோஜும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இங்க ரோஹிணியும் அழுதுட்டு நிக்கிறாங்க. என்னம்மா, என்ன நடக்குது இங்க? இங்க முத்துவை பார்க்க வந்தவங்க உன்னைய பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தானே செய்யுது. நீ சொன்ன மாதிரி இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மமே இருக்குன்னு எனக்கு தோணுது விஜயான்னு அண்ணாமலை சொல்ல, இதை தானப்ப நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யார் தான் நான் சொல்றதை இந்த வீட்டுல என் பேச்சை கேட்குறீங்க? என் பேச்சை கேட்க கூடாது, இவன் சொல்றதெல்லாம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி முடிவெடுத்து நீங்களா தான் நடந்துட்டு இருந்தீங்க. எங்க அம்மாவோட பேராசைக்கு தான் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்குன்னு சொல்ல, என்ன முத்து இந்த டைம்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்க ரவி கேட்க, உண்மையை தானே முத்துவும் சொல்றாருன்னு எங்க ஸ்ருதியும் சொல்றாங்க. அன்றைக்கு எப்போதுமே பணக்கார வீட்டு மருமகளுக்கு தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீட்டில் எனக்கும் ரோஹிணிக்கும் கொடுக்குற மரியாதையில கொஞ்சம் கூட மீனாவுக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா மீனா பூக்கட்டுற வேலை பார்க்குறாங்க. அதுவும் அவங்க அம்மா அப்பா வீடு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதனால அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க நீயும் நானும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அதே போல ரோஹிணியை வந்துட்டு உங்க அம்மா பார்த்து கூட்டிட்டு வந்த பொண்ணுன்னு 1000 தடவை இந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன் ஆண்டி, இதுக்கு முன்னாடி விசாரிச்சு நீங்க எதுவுமே செய்யலையா? விசாரிக்காம தான் இப்படி ஒரு பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? ஸ்ருதியும் கேள்வி கேட்க விஜயாவுக்கு பதிலே இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணியும் அழுதுட்டு நிக்க, ஏன் எல்லாரும் என்னைய கேள்வி கேட்கறாங்க? எல்லாம் உன்னாலதான். உன்னை நம்பி என் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்ச பாரு. இப்போ என் தலையில இடியை தூக்கி போட்டுட்டேன். என் தலையில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்து தலையிலையும் இடி இறக்கிட்டு நின்றுட்டு இருக்க நீ. இப்ப வந்து உண்மையை சொல்லு, உன்னோட குழந்தை எங்க இருக்கு? உங்க அப்பா எங்க இருக்காரு? உண்மையிலே மலேசியா தானா நீ? இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை இங்க ரோஹிணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு வீட்டுல. நேரம் பார்த்து மீனாவுக்கு சீதா கால் பண்றாங்க. சீதா கால் பண்ண உடனே போன் எடுத்துட்டு தனியா போய் பேசுறாங்க கிச்சன்ல. என்ன சீதா, என்ன இந்த டைம்ல போன் பண்ணிருக்க? எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி என்னக்கா பிரச்சனை? மாமா நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருடைய வீடியோவை இங்க செம்ம வைரல் ஆயிடுச்சு தெரியுமா? எங்க டாக்டரும் பார்த்தாங்கன்னு சொல்ல, இப்போ அவங்க வீடு வரையும் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியாக்கா, என்கிட்ட அட்ரஸ் அவங்க தான் கேட்டாங்க, நான் தாக்கா கொடுத்து விட்டேன்னு எங்க சீதாவும் சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, என்னுடைய மாமா தான் அவர்னு இங்க பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லா விஷயமும் இங்க மாமா தான் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கக்கா. அதுக்குள்ள வந்துட்டு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் உனக்கு இன்னொரு நல்ல விஷயம் தெரியுமா? எனக்கு மாமாவால இப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சி 2-3 நாள் கூட ஆகலக்கா. ஆனா இங்க மாமா பண்ண ஒரு நல்ல உதவியால அவங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு மாமாவுக்கு ஏதாவது செய்ய
செய்யணும்னு நினச்சிதான் இப்போ எனக்கு இங்கே பார்க்குற வேலையிலே கொஞ்சம் கூடுதலாக ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கக்கா. இப்போது எனக்கு 1 மாதம் சம்பளம் கூட வரல நான் இந்த வேலையில் சேர்ந்து. ஆனால் இப்போ நான் அதிகமான ஒரு சம்பளத்தில் நான் வேலையில் இருக்கேக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட இங்கே மீனா கேட்க, அதெல்லாம் விடுக்கா, என்னக்கா பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அதாண்டி இப்போ டாக்டர் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க மூலமாக எல்லா விஷயமும் தெரிய வந்துடுச்சு. இங்கே ரோஹிணி எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்றது. அதனால் இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு. ரோஹிணி இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அத்தை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன், நீ போய் முதல்ல விஷயத்த வீட்டில் சொல்லு, அம்மா கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல. சரிக்கா, நான் ஃபோனை வச்சுறேன்னு சொல்லிட்டு வரேன். எங்கள் முத்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த எங்கள் முத்துக்கிட்ட சொல்ல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம நேரில் போய் சீதாவை பார்த்துட்டு வரலாம். ஆனால் அதுக்கிடையில் இந்த பிரச்சனையை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போது இங்கே உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்ததா? அவங்க இப்படி சொல்லும்போது என்னால் நம்பவே இருக்க முடியல மீனான்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படித்தாங்க இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் கேட்டப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தால் நான் உங்ககிட்ட காட்ட முடியும்னு கேட்டிங்கல்ல, அது போல் ஏதாவது சிக்குதா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கலாங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அதுக்காக நம்ம அவங்க ரூமில் போய் செக் பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் பொறுமை தானே அவசியம், பொறுமையாக இருந்தால் தான் உண்மை என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியும்னு மீனா சொல்ல, இந்நேரம் அம்மா கேட்குற கேள்விக்கு எப்படியும் இதில் போய் சொல்லி திரும்ப தப்பிக்கலான்டா பார்ப்பாங்க. ஏற்கனவே எல்லா கேள்வி கேட்டப்போ அதை தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ வீட்டுக்கு வந்த டாக்டர்னாலேயே மாட்டிக்கிட்டாங்க. நான் ஒரு நல்லது செய்ய போய் இப்போ வீட்டில் இருக்க இந்த பார்லர் அம்மாவோட உண்மையான குணம் என்னன்னு வெளியிலேயே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பார்லர் அம்மாவால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஸ்ருதியும் நீங்கள் சொல்கிறது தான் சரி முத்து, எப்படியாவது இவங்க தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கவே கூடாது. இவங்க கிட்ட தப்பு இருக்குன்றத நம்ம நிரூபித்து காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மனோஜுக்கும் எதுவும் பேச முடியாமல் ரோஹிணியை வந்துட்டு மிரட்டுறாங்க. இங்கே பாரு, நீ என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் உன் மேலே கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடம் இதுவாக இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனாக மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா, இல்லை உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை இப்போ எல்லாம் முன்னாடி சொல்றியான்னு விஜயா மிரட்டுறாங்க. விஜயோட மிரட்டலுக்கு பயந்து ரோஹிணி நின்றுட்டே இருக்காங்க. இங்கே மனோஜும் அப்படியே வெடவெடுத்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ சொன்னீங்கல்ல, இதுதான் சரியான பாயிண்ட். மனோஜை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்தியில கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கு இந்த பொண்ணு. அப்படி பார்க்க இல்லை, எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கம்பி என்னட்டும், அப்போதான் இந்த பொண்ணு உண்மையான குணம் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து. இப்படி எல்லாருமே ரொம்ப கோபத்தோட பேசுகிறத பார்த்த எங்கள் ரோஹிணிக்கு என்ன நம்ம உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான்ற ஒரு தயக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரோஹிணி எங்கிட்டும் தப்பிக்க முடியாமல் வசமாக மாட்டிட்டு நிற்கிறாங்க. அவங்களால தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. எங்கள் விஜயா வேற கிடுக்குப்படி கேள்விகளால் எங்கள் ரோஹிணியை நூங்க எடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் இப்போ தப்பிக்கவும் முடியாமல் நல்லா மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க.